2026 சட்டமன்ற தேர்தல் பணிக்காக தொகுதி பார்வையாளர்களை நியமனம் செய்து திமுக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். பூத் கமிட்டி அமைத்தல், வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல், வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்கல் பணியை பார்வையிட நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். சென்னை கத்தீட்ரல் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். ரூபாய் 45 கோடியே 99 லட்சம் செலவில் உலகத்தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவை பார்வையிட நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு ரூபாய் 100, சிறியவர்களுக்கு ரூபாய் 50 என்றும் இதர சிறப்பு அம்சங்களை பார்வையிட தனித்தனியாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா சட்டமன்ற தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. ஜம்மு காஷ்மீரில் பருக் அப்துல்லாவின் ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாடு காங்கிரஸ் கூட்டணி 90 இடங்களில் 50 இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் முன்னணி வகிக்கின்றன. ஹரியானாவில் பாஜக 48 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 38 தொகுதிகளிலும் முன்னணி வகிக்கின்றன. இருந்தபோதிலும் ஒரு இழுபறியான நிலை உருவாகியுள்ளது. கொல்கத்தாவில் பெண் டாக்டர் கொலைக்கு நீதி கேட்டு ஜூனியர் மருத்துவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் நாளை நாடு தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என உள்ள டாக்டர்கள் சங்க பெடரேஷன் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் வான் தாக்குதலில் அமாஸ் தலைவர் சின்வார் உயிரிழந்ததாக கருதப்பட்ட நிலையில் அவர் உயிருடன் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 3வது ஒருநாள் போட்டியில் அயர்லாந்து 69 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதல் 2 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றதால் தொடரை 2-1 என கைப்பற்றியது. பெண்களுக்கான T20 உலகக்கோப்பையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வீழ்த்தியது.